47 வயசுல கல்யாண மாப்பிள. இதுவரைக்கும் விஷால் கடந்து வந்த காதல் சர்ச்சைகள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வரலட்சுமி. முதல்ல நடிகர் விஷால் சரத்குமாரோட மகள் வரலட்சுமிய லவ் பண்ணது மேக்சிமம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சுந்தர் சி இயக்கத்துல உருவான மதகஜராஜா படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள ஒரு காதலும் ஏற்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க. வரலட்சுமி விஷால எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க அப்படின்னா, சரத்குமார் இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சுமே நான் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வரலட்சுமி பயங்கர பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா பிரிஞ்சுட்டாங்க. விஷால் கூட காதல் முறிவு ஏற்பட்டு பல வருஷத்துக்கு அப்புறமா தான் இப்ப வரலட்சுமி நிக்கோலாய் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது லட்சுமி மேனன். பொதுவா சினிமாவுல 2 படங்கள் ஹீரோக்கள் கூட தொடர்ந்து நடிச்சாலே போதும், அந்த ஹீரோயினுக்கும் அந்த ஹீரோக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கிசுகிசுக்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் பாண்டிய நாடு மற்றும் நான் சிகப்பு மனிதன் அப்படின்னு 2 படங்கள்லயும் விஷாலுக்கு ஜோடியா லட்சுமி மேனன் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற நிறைய நியூஸ் வந்துச்சு. முக்கியமா அதுக்கப்புறமா வந்த சில ஃபங்க்ஷனும் 2 பேரும் சேர்ந்து தான் அட்டன் பண்ணாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 படங்களுக்கு முன்னாடி லட்சுமி மேனனை எப்படி பேசுவாங்கன்னா, அவங்க ஒரு கிராமத்து பொண்ணு, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தான் அவங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. ஆனா லட்சுமி மேனன் யாருமே எதிர்பார்க்காத வகையில சிகப்பு மனிதன் படத்துல விஷால் கூட ஒரு லிப்லா காட்சியில நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் இவங்க 2 பேரும் கண்டிப்பா லவ் பண்றாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வெளிவந்துச்சு. ஆனா சில மாசங்களுக்கு அப்புறமா என்னடா இந்த நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு விஷாலும் சரி லட்சுமி மேனனும் சரி 2 பேர் தரப்புல இருந்தும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கீர்த்தி சுரேஷ். நடிகர் விஷாலும் கீர்த்தி சுரேஷும் சண்டைக்கோழி 2 படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஃபிளாப் ஆயிருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த டைம்ல கீர்த்தி சுரேஷோட வீட்டுக்கு விஷாலோட குடும்பம் பொண்ணு கேட்டு போனதா டைரக்டர் லிங்குசாமியே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன சம்பவம் அப்படின்னா, சண்டைக்கோழி 2 படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா விஷாலோட அம்மா அப்பா ஸ்கிரீன்லயே இவங்க பேர் இவ்வளவு அழகா இருக்கு, நேர்ல கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு லிங்குசாமி கிட்ட சொல்லி கீர்த்தி சுரேஷோட வீட்டுல பொண்ணு கேட்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் விஷாலுக்கே தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறமா ஒரு நியூஸ் வெளியாகிச்சு. ஆனா இதுக்கு கீர்த்தி சுரேஷ் ஐயோ நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஆள விடுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா நோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனிஷா ரெட்டி. நடிகர் விஷால் ஹைதராபாத்தை சேர்ந்த அனுஷா ரெட்டி அப்படின்ற பொண்ணை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்கும் 2019ஆம் ஆண்டு கல்யாண நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமா விஷால் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த கல்யாணத்தை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க அனிஷா ரெட்டி. இதனால விஷால் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த டைம்ல பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அபிநயா. நடிகர் விஷால் கூட காதல் விவகாரத்துல சிக்கிய இன்னொரு நடிகை அப்படின்னா அபிநயாவை சொல்லலாம். ரீசெண்டா தான் அவங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிச்சு. சசிகுமாரோட நாடோடிகள் படத்தின் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆன அபிநயா விஷாலுக்கு ஜோடியா மார்க் ஆண்டனி அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா விஷால் அபிநயாவை பயங்கரமா லவ் பண்றாரு அப்படின்ற நியூஸ்லாம் வெளியாகிச்சு. ஆனா இந்த வதந்திய பெருசா வளர விடக்கூடாது அப்படின்னு அபிநயா உடனே மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அபிநயா அதுக்கப்புறமா தன்னோட நீண்ட நாள் காதலரை ரீசெண்டா தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இத்தனை நியூஸ்ல சிக்கினதுக்கு அப்புறமா தான் விஷாலும் சாய் தன்ஷிகாவும் ஒரு வழியா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சாய் தன்ஷிகாவும் விஷாலையும் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷாலோட வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனையோ அடி வாங்கியிருக்காரு. உண்மையாவே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ஆக்டர் தான் அவர். ஆனா நிறைய சர்ச்சைகளை சிக்கி நிறைய வாட்டி ட்ரோல் மெட்டீரியலாவும் பார்க்கப்பட்டிருக்காரு. ஆனா இந்த வாட்டி அவரோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போறத பார்த்து உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பெரிய மேடையில பேபி சொல்லிடலாமா அப்படின்னு விஷாலை பார்த்து சாய் தன்ஷிகா சொல்றதும், சாய் தன்ஷிகாவை விஷால் கிஸ் பண்றதும், இது எல்லாமே விஷாலோட வாழ்க்கையில கண்டிப்பா பெரிய மொமெண்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.